மெரினா பீச்சோட இங்கே பெசனர் பீச் நல்லாயிருக்கும். நடக்கிற தூரமும் கம்மி தான், பக்கத்துலேயே தான் இருக்கும். கேம் ட்ரை பண்ணுறியாப்பா? கேமு வேணா நீ வேணா பண்ணுறியா? எனக்கு லாஸ்ட்டாக அடிக்கணுமா பால் தூக்கி போட்டு? ஆனால் எப்படின்னு தெரியல, ஒன்றா அடிக்கணுமா? இல்லை 50 ரூபா நினைக்கிறேன். அது நம்மளே வாங்கிடலாம் தானே. ரொம்ப 50 ரூபா தான். சின்னது 50 அது மாதிரி தானே. அதான் கொடுத்தாங்க ஒருத்தவங்க, இப்போ பார்த்தேன். வெயில் மண்டையாக பொழக்குதுங்க. 3 மணி கரெக்டாக டைமு. அது பொறுமையாக போவோம். வாப்பா வேகமா. பாப்பா கிட்ட நடக்கிறதுக்கு என்னது போகலாம், பார்த்துட்டு அப்படியே நேராக போயிட்டே இருக்கான். வா அப்படி போயிட்டு அப்படி வரலாம். பாப்பா அங்கே போய் கிட்ட போய் பார்த்துட்டு இப்படி போவோம். தின்னுட்டேனே ஐஸ்கிரீம். என்ன வச்சுட்டே இருப்பாங்களா? இன்னொன்று வாங்கி கொடு. எங்க சார் ஓரமாக நடந்து போகலாம். இப்போ அந்த நியூஸ் கேட்டியா? திருச்செந்தூர் அந்த முருகன் கோயில் அந்த பீச் இருக்குல்ல, கோயில் அந்த இதுமாதிரி அளவர இடத்துலாம் வெறும் பாறை ஆகிடுச்சு. இப்போ அது மண்ணெலாம் அடிச்சுட்டு போச்சு, கல்லாயிடுச்சு. அது என்னன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன எப்படி ஆகுதுன்னு. நிறைய குளிக்கவும் முடியலாங்க. இப்போ அது சரி பண்ணாங்கன்னு தெரியல. அது ஒரு 10 days முன்னாடி அப்படி சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இது என்ன நடக்குதுன்னு தெரியல. எப்போ ஞாபகம் இருக்கா மெரினா பீச்சில் தண்ணி மேலே அடிச்சுது? இது பாருப்பா எப்படி கொஞ்சம் இப்போ ஃப்ளாட்டாக கொஞ்சம் பண்ணப்பா நல்லா இருக்குது. அது எப்படி கொஞ்சம் கீழே கரை மாரி வந்து பள்ளமாக இருந்துச்சுல்ல.
அன்றைக்கி அது இல்லாமல் அலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சுல்ல. மழை அந்த புயலில் சொல்லி அறிவிச்சுருந்தாங்க, அப்போ தான் போனோம். எப்போ பாப்பா இப்போ நனைஞ்சிடாது, கால் நனைஞ்சிட போதும், மண் நடக்க முடியாது. போதும்பா, அங்கேயும் அதே தான்ப்பா. ஆ கால் நனையக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஃபுல்லாக நனைஞ்சிட்டு கால், இந்த மண்ணில் நடக்கவே முடியல. சரிவா, நனைஞ்சாச்சு. அவர் ஃபுல்லாக அப்படியே போக வேண்டியதான். வா ஏய், நீ என்ன இருக்காதப்பா, ஃபோனெல்லாம் கீழே வந்துட போகுது. ஆமாம் ஆமாம். ஆ மாலைபுரத்து என்ன மாதம் கணக்கு, அது சீசன் டைமு. இப்போ நார்மலாக வர வேண்டியதான். டக்குன்னு அங்கே பார்க்கும்போது பிரவீன் பார்க்குற மாதிரி ஆகி போச்சுவா. ஆ ஆ கவி என்ன போகிற போக பார்த்தா ஃபுல்லாக நனைஞ்சிருவோம் போலையே. ஏற்கனவே இருமல் வேறு வந்துக்கிட்டு இருக்கு உனக்கு. எப்பா இப்படி நம்ம ஃப்ரீயாக வருது, நம்ம இதில் மெரினால அவ்வளோ ஃப்ரீயாக போக முடியாது. கசகசன்னு கழிச்ச ஒன்று, அது எனக்கு பிடிக்கவே இல்லைங்க. இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவும் போயிட்டு வர்றது. இது தெரியல அவ்வளோ, மேக்ஸிமம் யாருக்கும் வந்துடுவாங்க, தெரிஞ்சிடும். ஆ கைரேகை பார்க்குறாங்களா?
எவ்வளோ வாங்குறாங்க? நம்ம சும்மா உட்காந்து பார்க்கலாமா? ஒன்று பார்க்க தேவலாம் ஏதோ சொல்லி நம்மளுக்கு தேவையில்லாம் மன கஷ்டம் வந்து எதுக்கு தேவையில்லாதவா? சும்மா ஒரு வேணாம்ப்பா வாப்பா. ஜாலியா ஜாலியாக கிடையாது, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஜாலியாக எடுத்துக்க முடியாது. யோசிப்போம். இல்லை அது ஜாலியாக எடுத்துக்க முடியாதுப்பா. எனக்கு எப்படி இருந்தாலும் மனசில் போயிட்டு தான் இருக்கும். இங்கேயும் ஒரு குழந்தை ஆட விட்டு காசு வாங்குறாங்க பாரு. என்ன பண்ணுறது, அவங்களோட தொழில் போல. கில்லாதவா வலிக்குது. வா பெரிய ஆளாக வருதுப்பா. சவுண்டு மட்டும் தான் அப்படி இருந்துச்சு, ஆனால் அவ்வளோதான் ஒன்றும் இல்லை, எஃபெக்ட் இல்லை. வந்துச்சுப்பா. ஏமா உடுப்பாயினியா நீ அங்கே ஓரமாக போவாத. ஆ அந்த பயம் இருக்குல்ல, அப்போ கொஞ்சம் மேலே ஏறிவா. அப்படியே நடந்து போகிறேன். அழகாக வீடியோ எடுப்பேன். ஃப்ரண்ட்டில் வீடியோ எடுப்பேன். அப்படியே நடந்து போகிறேன். ஒரு நடந்து போகிறேன். ஆனாவா யார்கிட்ட கொடுத்த வீடியோ எடுப்பேன்? அம்மா ஃபுல்லாக நனைஞ்சாச்சு. வா இப்படி தான் போக போகிறோமோ தெரியல. போச்சுப்பா. ஐயோ வந்துருச்சா? நனைஞ்சிட்டோமா? நனைஞ்சிட்டோமா? வந்துடும். ஆ சூப்பர். ஹெவியாக வந்துச்சுல, ஃபுல்லாக நினைச்சிருச்சா? சரி வா. எவ்வளோ தூரம் வர வர என்னப்பா அவ்வளோ அதிகமாகுது. மேலேயே வாப்பா. இதுக்கப்புறம் மேலே வந்தா என்ன கீழே வந்தானாங்கறியா? பேக் வந்துச்சா? பேக் வாங்கிங்களா? இது வராது, அவ்வளோதான் மேலே வராதுப்பா. எப்பா அந்த சத்தம் அதிகமாக வருது, வராதுப்பா. சைலண்டாக வருது பாரு, அது அதிகமாக ஏறுது. வருது பாரு, அவ்வளோக்குறா. வா வா, என் ஃபோனுக்குள்ளே வந்துட போகுது. வா கொஞ்சம் தான் போய்ட்டு உட்காந்துட்டு. வா அவ்வளோதான் கடை. இதுக்கப்புறம் எல்லாம் சேமாக தான் இருக்கும். அது வரையும் போகலாங்கிறியா? லாஸ்ட் வரையும் எல்லாம் சேம் தான். உட்காந்துக்கலாம் போய். இல்லை 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 அவர் என்ன பண்ணுறாரு? காலை கழுவிக்குப்பா. செப்பல் கழிட்டு அங்கே நின்றுட்டு செப்பல் வரும்போது அப்படியே தண்ணியில் மூடிட்டு எடுத்து வந்துடும். போ பேக்கை ரெண்டு பக்கம் மாட்டு. இவர் என்ன பண்ணுறாரு வருவா? தண்ணி செப்பல் கையில் எடுத்துகிட்டு போ.
கழுவுப்பா. ஓகேவா? நானும் தான் கழுவ போகிறேன். இல்லைன்னா நடக்க முடியாது, மண் அப்படியே வராசிக்கிட்டே இருக்கும். இங்கே ஒருத்தர் சின்ன குழந்தை மாதிரி ஜாலியாக விளாண்டுட்டு இருக்காரு. பாருங்க என்ன பண்ணுறாருன்னு. அங்கே இருந்தவர் அப்படியே அங்கே பாரு அவர் வா அங்கே பார்ப்பா அவர். வாப்பா கால்குள்ள மண்ணாக இருக்குது. அப்படியே உட்காந்துட்டு கட்டாக இருக்குது பாருங்க, வரலாம் காயிட்டும். அது வரலாம் எதுவும் போகாதால. அவங்க இருப்பாங்க வீட்டில் நிறைய பேர் கடல் ஓரத்தில் நைட் டைம் சூப்பராக இருக்குங்களா, லைட்டு போட்டு அருமையாக இருக்குமா. இங்கே உட்காருப்பா. ஆ இங்கே உட்காரலாம் வா. வாப்பா அப்படியே போட்டு நடையாக நடந்து கிளம்பிடலாம். எப்பா அந்த குழந்தை பருவம் நல்லா கெட்டினா முடிஞ்சிச்சுப்பா. எப்பா அப்பா நம்ம அங்கே வந்தோம்ல, இந்த வழி வரல நம்ம. வெயில் பயங்கரமாக அடிக்குது. இப்போ என்னப்பா சாப்பிட்ற? ஆ மீன் சாப்பிடலாம், என்ன சாப்பிடலாம்? என்ன அது? இது என்ன சாப்பிட்றியாப்பா? மாங்காய் வேணாம் வேணாம் இப்போ அப்புறம் வாங்கி தரேன் வா. மாங்காய் இப்போ கிடைக்காத பொருள் மாரி மாங்காய் கேடு போய் இப்போ. பஜ்ஜி தான் வாங்குறியாப்பா? சாப்பிடுனாப்பா மீன் வாங்கி தர சொன்ன இறால். வாங்க சார், உட்காருங்க சார். பஜ்ஜி அங்கே உட்காருங்க. பஜ்ஜி இருக்குது, பானிபூரி, பேல்பூரி, சனா மசாலா, ஃபிங் பட்டு, டெல்லி அப்பளம் இருக்குது, மிளகா, வாழைக்காய், வெங்காயம், உருளைக்கிழங்கு இருக்குது. உட்காருங்க மேடம். இறா இருக்குது, இறான் ப்ரான்ஸ் நல்லா இருக்கும். அதெல்லாம் சாப்பிட்டதே இல்லைப்பா இறால்லாம். ஆ
போமா எவ்வளோன்னு தெரியல, வேணாம் வா போகலாம் வா. ஐயோ கேட்டுட்டு அப்புறம் வேணாம் பஜ்ஜி சாப்பிட்டு போகலாம். ஏற்கனவே எனக்கு கால் வலி.